வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல டாடா ஸ்டீல் பார்த்தோம். இந்த வீடியோல ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ZEIL பத்தி பார்த்துருவோம். இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ், 5 years பிரைஸ் ஹிஸ்டரி அண்ட் மீடியன் PE விசஸ் கரண்ட் PE, இந்த எல்லா டீட்டெயிலும் விரிவா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 62,608 கோடி, பேஸ் வேல்யூ 10 ரூபாய், டிவிடெண்ட் yield 1.07%, 52 வீக் ஹை 168 ரூபா, 52 வீக் ஹையில இருந்து 10% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 101 ரூபா, 52 வீக் லோல இருந்து 49% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 61%, டெய்லி வொலாட்டிலிட்டி 4%, ஏர்னிங் yield 4.5%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 65% ஹோல்டிங், நோ பிளட்ஜ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 18% ஹோல்டிங் வச்சிருக்காங்க அண்ட் பப்ளிக் 13% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். 5 years ஆவரேஜ் 6%, 3 years ஆவரேஜ் -2% அண்ட் லாஸ்ட் 2 years ஆவரேஜ் -1%. 5 years ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 3 year அண்ட் லாஸ்ட் 2 year ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் பார்த்துருவோம். பாட்டம் லைன் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 years ஆவரேஜ் -46%, லாஸ்ட் 3 years -2% அண்ட் லாஸ்ட் 2 years -16%. ஓவராலா பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு நெகட்டிவ்ல தான் இம்பாக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொறுத்தளவுக்கு 5 years AGR 13% அண்ட் லாஸ்ட் 3 years 10% அண்ட் லாஸ்ட் 2 year 11%. 11%க்கு மேல ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 698 crore. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 757 crore அண்ட் Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 374 crore. எஸ்டிமேட்டை கம்பேர் பண்ணும்போது Q2 பீட் பண்ணிருச்சு, Q3 ஃபுல்பில் பண்ணல. எஸ்டிமேட்டுக்கும் Q2க்கும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட்டை விட Q2 8% அதிகம். எஸ்டிமேட்டும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட்டை விட Q3 87% கம்மி. இதே Q2வும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 102% கம்மி. 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். ZEIL கம்பேர் பண்ண டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ், இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கோம். மீடியன் PE 33, இவங்களது 22ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மீடியன் பிரைஸ் டு புக் 3x, இவங்களது 1xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.72, இவங்களது 0.60. எபிட்டா மார்ஜின் மீடியன் 13%, இவங்களது 11%ல இருக்கு. மீடியனோட 2% கம்மி. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 4%, இவங்களது 3% தான் இருக்கு. மீடியனோட 1% கம்மி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 7%, இவங்களது 5% தான் இருக்கு. மீடியனோட 2% கம்மி. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 11%, இவங்க 9% வச்சிருக்காங்க. அடுத்து டிவிடெண்ட் yield மீடியன் 1, இவங்களும் 1% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 13, இவங்க 10% வச்சிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.28, இவங்களுக்கு 0.94 தான் இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ் கவரிங் ரேஷியோ மீடியன் 3.34, இவங்களுக்கு 2.16 இருக்கு. டெப்ட் டு அசெட் மீடியன் 58%, இவங்களது 57% வச்சிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 3%, இவங்களது 2% தான் இருக்கு. மீடியனோட 1% கம்மி. அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 1.45x, இவங்களது 0.61xல தான் ட்ரேட் ஆகுது. மீடியனோட கம்மியான பிரைஸ் டு சேல்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து EPS growth மீடியன் -23%, இவங்களது -44% இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 years வீக்லி சார்ட். லோ 63 ரூபா ஜூன் 2022ல வந்த லோ. ஹை 175 ரூபா மே 2024 வந்த ஹை.
இப்ப ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 152 நியர்பை ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு லோ 101 ரூபா ஏப்ரல் 2025 வந்த லோ. அதுக்கப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஹை 168 151 ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நியர்பை ஹை கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். ஜெயில் பிளஸ் 107%, டாடா ஸ்டீல் பிளஸ் 156%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளஸ் 160%, நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் பிளஸ் 194% அண்ட் ஜிந்தால் ஸ்டீல் பிளஸ் 252%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளஸ் 9%, நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் பிளஸ் 24%, ஜிந்தால் ஸ்டீல் பிளஸ் 26%, ஜெயில் பிளஸ் 28% அண்ட் டாடா ஸ்டீல் பிளஸ் 25%. ஓவராலா மெட்டல் இண்டெக்ஸை விட ஜெயில் அதிகமாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 11%, இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்மி. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வெறும் 3%, அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 9%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.6, கரண்ட் ரேஷியோ 0.94, இண்டஸ் கவரிங் ரேஷியோ 2 அண்ட் டெப்ட் டு அசட் 57%, ரிட்டர்ன் ஆன் அசட் 2%, பிரைஸ் டு சேல் 1x கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பிரைஸ் டு புக் 1x அண்ட் புக் வேல்யூ 142 ரூபா. என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 8x அண்ட் பிஇஜி ரேஷியோ -15, பெகி ரேஷியோ -54. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 4 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. இதுல நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வெறும் 3% தான் வருது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5%, ரிட்டர்ன் ஆன் அசட் 2%. இது எல்லாமே மிகவும் கம்மியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் ஆல்சோ 11% தான் இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 174, லோ 65, ஆவரேஜ் 120 ரூபா. ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 26% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். ஐவி நெகட்டிவ் ஃபிகர், அதனால ஐஎம்பி மட்டும் எடுத்துக்கிறோம். இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 149 ரூபா. இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மார்ஜினல் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 136. பையிங் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 11% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது பையிங் ஜோன் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அதே ஆவரேஜ் ஐவிக்கும் 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 134. அட்ஜஸ்டட் ஐவி கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டட் ஐவி விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 12% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் இபிஎஸ் 12.12, கரண்ட் இபிஎஸ் 6.76. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் -44% இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். ஆவரேஜ் பிஇ 12.33, கரண்ட் பிஇ 22.34. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 81% அதிகமாக இருக்கு. அதே கரண்ட் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 18% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். இன்கம் growth 0 லாஸ்ட் 5 இயர்ஸ் அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் 3 ஆவரேஜும் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இன்கம் growth 0 அண்ட் இபிஎஸ் growth ஆல்சோ 0ங்கிறதுனால ஏர்னிங் growth ரேட் மைனஸ்ல வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.